அதாவது எந்த இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய உங்களுடைய உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த உழைப்பை உலகம் மதிக்கணும் இல்லையா, உலகம் புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ சாதாரணமாக நம்ம முயற்சி எடுத்தோம்னு வைங்களே, அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலன்னு வைங்க, சொந்தமாக இருந்தாலும் பெற்றவங்களாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அந்த நிறைவேறாத அந்த முயற்சிக்கு வீண் முயற்சின்னு தான் பேர் வைப்பாங்க. ஆனால் அந்த முயற்சியில் ஓரளவு நல்லது அல்லது வெற்றி கிடைச்சின்னு வைங்களே, இதே சொந்தமும் இதே பந்தமும் இதே நட்பும் விடாமுயற்சி அப்படின்னு மாற்றிக்குவாங்க. எப்படி இருந்தாலும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய உழைப்பு அதே உழைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் மித மிஞ்சிய புகழ் கிடைக்கக்கூடிய உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்கள் இல்லையோ, உலகம் உங்களை ஒரு மாதிரியாக பேசின உலகம் கண்டிப்பாக உங்களை ஒரு மார்க்கமாக தீர்க்கமாக பார்க்கக்கூடிய, வெகுமானத்தோடு பார்க்கக்கூடிய, உங்களை கிட்ட வருவதற்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய, இந்த மனுஷால இப்படி தப்பு கணக்கு போட்டுட்டுமே நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறுது அப்படிங்கிறது உண்மை. மகர ராசியை பொறுத்தளவுக்கு மறுஜென்மம் எடுத்த மாதிரி மிகப்பெரிய மார்க்கங்கள் கிடைக்கும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.